இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பயங்கரமான வெறித்தனமான சைக்கோ த்ரில்லர் படம் பார்க்க போறோம். இந்த படத்துல ஒரு சில காட்சிகளா கொஞ்சம் பாக்குறதுக்கு கொடூரமா இருக்கும். அதனால பிளர் எல்லாம் போட்டு உங்க மனசை பாதிக்காத அளவுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இந்த படத்தோட பேரு டாலி. 2025 ரிலீஸ் ஆன படம். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை எனக்காக தட்டி விட்டுருங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு லேடியை காட்டுறாங்க. அந்த லேடி கோமரியா இல்ல வயசான கிழவியா அது எதுவுமே காட்டாம அதோட கையை மட்டும் தான் காட்டுறாங்க. கைப்புல ஒரே ரத்தமா இருக்கு. இந்த குழந்தைய தாளாட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ரேன்னு சொல்லி ஏதோ ஒன்னு தாளாட்டிட்டு இருக்கு. ரூம் முழுக்க ஒரே ஈயத்தா முக்கியது. அது மட்டும் இல்லாம அந்த ரூம்ல நிறைய பொம்மைகளா இருக்கும். இதெல்லாம் காட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த ரூம் முழுசா காட்டுறாங்க. அங்க ஒரு லேடி தலையே இல்லாம ரொம்ப கொடூரமா செத்து கிடக்கா. இந்த கொலை பண்ணது வேற யாரும் இல்ல, அங்க இருந்த அந்த லேடி தான். எதுக்காக கொண்டா ஏன் கொண்டாங்கிறத இனி கதை போக தெரிஞ்சுக்கலாம். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் இந்த படத்தோட ஹீரோயின் காட்டுறாங்க. நம்ம ஹீரோட பேரு மேசி, ஹீரோட பேரு ஜேஸ். இந்த ஜேசன் இருக்கான்ல, இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு ஒரு 5 வயசுல குழந்தை இருக்கும். புருஷனை வேணா பிள்ளைய வேணாங்கன்னு அந்த அம்மா ஓடி போச்சு. அதுக்கப்புறமா இந்த மேசிங்கிறவ தான் நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருப்பா. இந்த அம்மாக்கு குழந்தை பக்கிறது பிடிக்காதான், குழந்தைய வளர்க்கறதும் பிடிக்காதான். அதனால இந்த வாழ்க்கையை ஏத்துக்கலாமா வேணாமனு அவளை தோழிட்ட பொண்ணுல பேசிட்டு இருப்பா. இவங்க 2 பேருமே தனியா போறதுக்காக பிளான் பண்ணிருப்பாங்க. அதனால பிள்ளைய கூட்டு போக முடியாதுல, பக்கத்து வீட்டுல தெரிஞ்ச ஆண்டி இருப்பாங்க. அவங்கள்ட்ட பிள்ளைய விட்டுட்டு இந்த மாதிரி நான் வரது சாயங்காலம் ஆகும், அதனால பிள்ளைய பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லி இவன் விவரத்தை சொல்லுவான். என்ன ஏதுன்னு கேட்டா நம்ம ஹீரோனை ப்ரப்போஸ் பண்ண போறானா, அவளுக்காக ரிங்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கானா. இவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் இருக்கான். அந்த இடத்துக்கு கூட்டு போய் நான் அவளுக்கு அந்த ரிங்கை கொடுக்க போறேன்னு இந்த விவரத்தை சொல்லி நம்ம ஹீரோனை கார்ல கூட்டு வந்துட்டு இருப்பான். ஆனா அவன் ரிங்கு கொடுக்குற மேட்ரு இவளுக்கு தெரியாது. அந்த காட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட காரை நிப்பாட்டி அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப கூட சின்ன அரட்டை ஓடிட்டு இருக்கும். நல்ல ஜாலியா தான் வந்துட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் அந்த லேடியை காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி கொன்னால அந்த பொணத்தை மடியில வச்சு மறுபடியும் ரேன்னு தாளாட்டிட்டு இருக்கும். அங்கிருந்து ஒரு கத்திரி எடுத்து இந்த இறந்து போன செத்து போன பொண்ணு இருக்குல்ல, அதோட ஒவ்வொரு விரலா வெட்டிட்டு இருக்கும். வெட்டிக்கிட்டு நல்லா கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கும். அந்த பக்கம் இவங்க 2 பேரும் அந்த காட்டு வழியா வந்துட்டு இருந்தாங்கல்ல, வரும்போது அந்த மரத்துலயும் ஒரே பொம்மையா இருக்கு. 1-2 நிறைய பொம்மைகள் இருக்கும். இந்த பொம்மைகளை பார்த்ததுமே இவங்க 2 பேருக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கும். ஏதோ வர்ற வழியில 1-2 கண்ணில் பட்டா பரவாயில்ல, இவ்வளவு பொம்மை கண்ணில் பட்டா எல்லாருக்கும் பயமா தான் இருக்கும், கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருக்கும். அந்த பக்கம் அந்த சைக்கிள் லேடி கொன்னால அந்த பொணம் இருக்குல்ல, அந்த பொணத்தை தோல்ல போட்டுக்கிட்டு நேரம் அந்த காட்டுக்குள்ள வந்துருது. அந்த பொணத்தை பதிக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு பெரிய குழியை வெட்டி அந்த குழியை சுத்தி நிறைய பொம்மையில அடிக்க வச்சு அந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கும். ஒப்பாரி வச்சுட்டு இருக்கும். இந்த பக்கம் இவங்க 2 பேரு அந்த காட்டு வழியா நடந்து மலையோட உச்சிக்கே வந்துடுறாங்க. ஏன்னா இந்த இடம் தான் நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்ச இடமா. சின்ன வயசுல இருந்து இந்த இடத்துக்கு அப்பப்போ வந்துட்டு போவானா. இந்த மேட்டர் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இவளை ப்ரப்போஸ் பண்றதுக்காக ஒரு ரிங்கை வாங்கி வச்சிருப்பான்ல, அந்த ரிங்கை வர எடுத்துட்டு இருப்பான். அப்படியே பேக்ல இருந்து எடுத்து அந்த ரிங்கை மட்டும் அவனோட பாக்கெட்ல போட்டு இவகிட்ட வந்துட்டு இருப்பான். ஆனா அதுக்குள்ள அந்த பக்கம் ஏதோ ஒரு சத்தம். இந்த பொம்மையோட கீழே ஆன் பண்ணி விட்டா ஒரு மியூசிக் சத்தம் வருமே, அந்த மாதிரி சத்தம் அந்த காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. உடனே நம்ம ஹீரோ தான் அது என்ன எது பார்க்க போறோம்னு சொல்லுமே, நம்ம ஹீரோ வேணும்னு தடுப்பா. ஆனா அவன் கேட்க மாட்டான். அந்த சத்தம் ரொம்ப பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கு. நான் போய் உடனே அது என்னன்னு பாத்துட்டு வரேன்னு இவன் உள்ள ஓடி வந்துறான். அந்த காட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல அந்த சைக்கிள் நிக்குமே, இவன் அந்த லேடியை பார்த்ததும் பதறிறான். ஐயோ வயசானவங்க அழுகுறாங்கன்னு நினைச்சு இவன் பக்கத்துல வருவான். வந்து பார்க்கும்போது அதோட முகத்தை காட்டுமே, இவன் கொஞ்சம் மிரண்டுறான். ஏன்னா முகத்துல முகமுடி போட்டிருக்கும். ஏதோ பாக்குறதுக்கு பொம்மை முகமா இருக்கு. இதை பார்த்து கொஞ்சம் லேசா பயந்துடுறான். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்பான்ல, இந்த லேடி பக்கத்துல வந்ததுமே இவனோட கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்கிடும். பாக்குறதுக்கு ஏதோ மெண்டல் மாதிரி இருந்துச்சு. ஆனா அசால்ட்டா அவனை தூக்கி அவனோட கழுத்துல போய் உடைச்சிரும். இவனால கத்த முடியல, கதற முடியல. குழி தோன்றதுக்காக ஒரு மண்வெட்டி எட்டு வந்திருக்கும்ல, அந்த மண்வெட்டி எட்டு வந்து இவனோட கால் முட்டுருக்கு பத்தில அந்த முட்டு கீழே வச்சு ஒரே அழுத்து தான் கால் அப்படி துண்டாயிரும். வழியில அப்படி பயங்கரமா கத்துவான். இதுக்கே மிரண்டா இப்படி அடுத்து ஒரு சம்பவம் பண்ணு பாருங்க. அந்த மண்வெட்டி இருக்குல்ல, அவனோட வாயில வச்சு குத்தப்போம் இவன் புடிச்சிடறான். ஆனா ஒரே அழுத்து தான் அவனோட வாயை 2 கிழிச்சிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுக்குள்ள போனவன ஆள காணோம்னு நம்ம ஹீரோட தேடி உள்ள வந்துடும். அந்த காட்டுக்குள்ள வரும்போதான் அந்த இடத்துல குழி வெட்டி இருக்கும்ல, இவன் அந்த குழிக்கிட்ட வந்து எட்டி பாப்பாளே, அங்கதான் தலையில ஒரு புணம் இருக்குமே, அந்த புணத்தை பார்த்து பயந்துடுறான். அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த சைக்கிள் இடையே பக்கத்துல நிப்பால, அவளை பார்த்து கொஞ்சம் லேசா சேக்காயிரம். இந்த பக்கமா திரும்பி பார்த்தா கொய்யால நம்ம ஹீரோ கண்டு துண்டமா கிடப்பான். அவனோட வாயில கிழிஞ்சு ரொம்ப கொடூரமா இருக்கும். பார்த்து இவ அடி அலற ஆரம்பிச்சிடா. வயித்துல ஹெல்ப்னு அந்த காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடா. யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு நேர ஓடி வந்தவ இவங்க ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்கல்ல, அந்த மேடு, அந்த மேட்டுக்கே வந்துடுறா. நம்ம ஹீரோட பெக்ல ஏதாவது இருக்கான்னு சொல்லி இவளை தேடி பார்க்கும்போது அதுல ஒரு கத்தி இருக்கும். கூடவே இவளுக்கா ஒரு ரிங்கி வச்சிருப்பால, அதை போகும்போது இதுல வச்சுட்டு போயிட்டான் போல. அந்த ரிங்கை வர பாத்துட்டு இருப்பா. அதெல்லாம் எடுத்துட்டு என்ன செய்யறா, திடுத்துன்னு ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருப்பா. அந்த காட்டுக்குள்ள ஓடி வரும்போது இவ கால் தடிக்கு கீழே விழுந்துறா. அந்த இடத்துல ஏதோ சின்னதா பாறை இருக்கும். அதுல அடிச்சு விழுமே இவளுக்கு லேசா சேக்கா இருக்கும். அப்ப திரும்ப முடிச்சு பார்க்கும்போது இவளுக்கு பக்கத்துல அந்த சைக்கோ வந்துடுறா. இவளை தொட வரும்போது அவ கையை வேற தட்டி விட்டுறா. அந்த கோவத்துல நம்ம ஹீரோன கணத்துல ஒரே அடிதான் அடிச்சு கீழே தள்ளி விட்டு அவ தலைமுடி பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும். இந்த கேப்ல நம்ம ஹீரோட ஒரு கத்தி இருந்துச்சு, அதை எடுத்து அந்த லேடியோட இடுப்புல ஒரே குத்துதான். ஆனா அப்படி இருந்துமே அந்த லேடி அசால்ட்டா நின்றுட்டு இருக்கும். நம்ம ஹீரோன கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்கி அவளோட கழுத்தை வேற கொஞ்சம் கொஞ்சமா நெரிக்க அந்த இடத்துல நம்ம ஹீரோன் மட்டையாயிரா. அப்புறம் என்ன அது தோல்ல போட்டு கொண்டு போயிட்டு இருக்கும். கட் பண்ணா அந்த சைக்கோட வீட்டை கட்டுறாங்க. வீட்டுக்குள்ள என்னடனா நம்ம ஹீரோன் எதுல கட்டி போட்டுப்பான் பார்த்தா இந்த குழந்தையோட தொட்டில் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போட்டிருக்கா. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது, நம்ம ஹீரோன் ஒரு பொம்மையாவும் ஒரு குழந்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கா. இவன் மயக்க தெளிஞ்சு பார்க்கும்போது அந்த ரூம் ஒரே இருட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்கேயும் நிறைய பொம்மைகளா இருக்கும். இதுல என்ன இலவன்னு தெரியாம இவன் அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு போலான்னு அந்த ரூமோட கதவு இருக்கும் பாத்தீங்களா, அதை போட்டு திறக்க முயற்சி பண்ணுவா. திறக்காது. ஏன்னா அந்த சைக்கோ அந்த கதவை நல்லா போட்டு வச்சுட்டு போயிருக்கு.
இருக்கு. அப்பதான் இவளோட குரலை கேட்டு செவத்துக்கு அந்த பக்கமா ஒருத்தன் வேற இரும்புறான். இவ யாருன்னு கேக்குறா. அந்த பக்கம் இருந்த எவன ஒருத்தன் கொஞ்சம் வயசானவன் போல தான் இருக்கான். அவனோட குரல் அப்படிதான் இருக்கு. நீ என்ன செஞ்சாலும் இந்த கதவை திறக்க முடியாது, இந்த இடத்த விட்டு நீ தப்பிக்கிறதா முதல்ல சாவியை தேடுன்னு சொல்லுவான். ஆனா இவ யாருன்னு திரும்ப கேட்டுட்டு இருப்பா. என்ன பத்தி கேட்கறத விட்டு முதல்ல அந்த சாவியை கண்டுபிடி, அப்பதான் தப்பிக்க முடியும் சொல்லுமே. இவள் அந்த சாவியை தேடலான்னு போனா அதுக்குள்ள அந்த கிளவியோட சத்தம் கேக்குது. சரி, அந்த சைக்கோட சத்தம் கேக்குது. இதை கேட்டு இவ பதறிட்டு இருப்பா. கரெக்டா அந்த நேரம் பார்த்து வாசல்ல இருந்து ஒரு தொட்டி வண்டி வேற வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து இவ மிரண்டிட்டு இருப்பாளா. அது பக்கத்துல வந்து பார்த்தா சாதாரண ஒரு பொம்மை தான். சரி, இவ வளர்றதுக்காக தான் நம்மள்ட்ட உருட்டி விட்டுருக்கும் போல, நாமளும் பதிலுக்கு உருட்டி விடலான்னு இவ உருட்டி விட்டுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தொட்டி வண்டி திரும்ப வரும். அப்ப பார்க்கும்போது அந்த பொம்மையோட முகத்துல ஒரே ரத்த கடாதான் இருக்கும். இதை பார்த்து ஒரு செகண்ட் ஆடி போயிடா. அதுக்கப்புறமா அந்த சைக்கோ உள்ள வந்ததுமே இந்த பச்சை பிள்ளைய தூக்கிட்டு போற மாதிரி நம்ம இரு நாளைக்கு அப்படி தூக்கிட்டு போயிடா. அங்க காலைல ஒரு பெரிய டேபிள் இருக்கும். அந்த டேபிள படுக்க போட்டு இந்த குழந்தைக்கு பேம்பர்ஸ் மாத்துவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒண்ணு கொண்டு வந்து இவளை வந்து மாத்த போவோம். ஆனா இவ வேண்டாம் வேண்டாம் கதறிட்டு இருப்பா. சோ வாய முடிஞ்சு சொல்லி இவளுக்கு பேம்பர்ஸ் வேற மாத்தி விட்டுறா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு பாசத்தோலே நினைப்பீங்க. ஆனா இனிமேதான் தரமான சம்பவம்லாம் இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்க்கும்போது அவனோட வாயில கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்கும்ல, அவன் மைக்க தெரிஞ்சு பார்க்கும்போது அவனோட நிலைமை அவனுக்கே தெரியுது. ஆனா இந்த நிலைமையில கூட தன்னோட காதலியை காப்பாத்தலான்னு இவன் எந்திரிப்பான். ஆனா இவனோட கால தான் அடிபட்டு உடஞ்சிருக்குமே, காலை ஊண்டுமே, அவனோட வலி தாங்க முடியாம அந்த இடத்துல பொத்துன்னு விழுந்துறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோனை ஒரு டேபிள்ல படுக்க போட்டால அப்படியே தூக்கிட்டு வந்து பக்கத்துல ஒரு சின்ன சேர் இருக்கும். அந்த சேர்ல உட்கார வச்சு இவ நெத்தியில வேற அடிபட்டு இருக்குமா, அதுக்கு மருந்து போடலான்னு ஏதோ ஒரு துணி எடுத்துட்டு வந்து இவ நெத்திய வேற அந்த இடத்த வேற தொடச்சிட்டு இருக்கும். அப்போ அவரோட விரல பார்க்கும்போது அந்த சைக்கோட விரல்ல நம்ம ஹீரோ ரிங் வேண்டியதுனால இவளுக்காக அந்த ரிங் அதை போட்டுருக்குமா, அதை பார்த்து அது என்னோட ரிங்குன்னு கத்த ஆரம்பிச்சிடா. என்னோட ரிங் அதை கூடுன்னு கத்தமே, அதை புடுங்க போவோமே இந்த சைக்கிள் அடிக்க கோவம் வந்துருது. கோவத்துல கையெல்லாம் ஓங்கிரும். ஐயோ கையை ஓங்கிட்டுமே அடிக்க போயிட்டுமே ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கும். அப்பதான் இவ இடுப்புல ஒரு கத்தி குத்திருப்பால, அது வேற தட்டு போடுமே, அந்த கத்தியை புடுங்கி போடவும் அப்படியே ரத்தம் பீச்சுக்கு அடிக்கும். கொஞ்ச நேரத்துல அங்கிட்டு உருண்டு போய் ஒரு இடத்துல பொம்முன்னு உட்கார்ந்துருது. ரத்தமா ஓடிட்டு இருக்கு. அவ்வளவுதான் சோழின்னு முடிச்சான் தெரியல, இது ஆடாம அசையமா உட்கார்ந்துருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ தான் எப்படியா தப்பிச்சு போகணும்னு முதல்ல அந்த ஸ்டூல் எந்திரிக்க பாப்பா. அவளோட இடுப்பு அந்த ஸ்டூல்ல வர மாட்டிருக்கும். ஏன்னா சின்ன ஸ்டூல்ல உட்கார வச்சனால அது நல்லா வசமா மாட்டிருக்கும். இவ அப்படியே கீழே விழுந்து அந்த ஸ்டூல்ல இருந்து வெளியே வந்துடா. வந்தவ திடுத்துன்னு ஓடுவாள்ல, அப்ப அந்த சைக்கோ பின்னாடி வந்து இவரோட தலைமையை பிடிச்சி இழுத்து போட்டுரும். அதுக்கப்புறம் என்ன திரும்ப அந்த ரூமை கொண்டு வந்து இவ தப்பிச்சு ஓடனால அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஏதோ ஒரு கட்டையா பழையாந்தல அதை வச்சு இவளோட பின்பக்கமா போட்டு அட்டின்னு அடிச்சிட்டு இருக்கும். இவ்வளவு வேண்டாம் வேண்டாம்னு கதறிட்டு இருப்பா. நான் இனிமே அந்த தப்ப பண்ண மாட்டேன்னு எவ்வளவு கதறினாலுமே அந்த சைக்கோ விடுற மாதிரி இல்ல, போட்டு அட்டின்னு அடிச்சிட்டு இருக்கும். இவள அந்த அடி அடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ பச்சை குழந்தை அடிச்சிட்டேமேனு இது தலையில போட்டு அடிச்சிட்டு இருக்கும். என்ன சென்டிமெண்ட் பாருங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை திரும்ப காட்டுறாங்க. இவன் மறுபடியும் அந்த மயக்கத்துல முடிச்சதுமே நம்ம ஹீரோனை காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தவண்டு வந்துட்டு இருப்பான். மறுபடியும் எந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல, அதனால என்ன கர்மம் தெரியல அதை வேற ஊட்டி விடுமே இவ வாயில வச்சு துப்பிடுறா. இதனால அந்த சைக்கோ கோவம் வந்துருது. மறுபடியும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தலையில அடிச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு கெட்டு போன பால் எடுத்து வருது. ஏன்னா பச்சை குழந்தைக்கு பால் தானே கொடுக்கணும், அதனால அந்த பால் பொட்டி கொண்டு வந்து இவ வாயில வச்சு திணிக்கும். அதை அவளால குடிக்க முடியல. ஏன்னா கெட்டு போன பாலாச்சே, மறுபடியும் வாந்தி எடுத்துறா. என்னடா எது கொடுத்தாலும் வாந்தி எடுக்கிறான்னு கோவத்துல அங்க இருக்க பொருளெல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா தான் ஓ குழந்தைனா தாய்ப்பால் கொடுக்கணும்ல அப்படின்னு இவளோட தாய்ப்பால கொடுக்க வருவா. நம்ம ஹீரோனுக்கு அள்ளு விட்டுரும். வேண்டாம் வேண்டாம்னு கத்திட்டு இருப்பா. ஆனா இருந்து என்ன செய்ய அவளோட வாயில வச்சு திணிக்குமே. இப்பதான் அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ன செய்யறானா அந்த சைக்கோட மார்பை பிடிச்சி கடிச்சு அப்படி பிச்சு எடுத்துறா. ரத்தம் பொலப்பொலன்னு கொட்டிட்டு இருக்கும். இந்த சைக்கோ வழியில வேற துடிச்சிட்டு இருப்பா. இந்த சாக்குல நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சு மேல ஓடி வந்துடுறா. அப்படி மேல வரும்போதான் அந்த செவத்துக்கு அந்த பக்கமா ரூமுக்குள்ள ஒரு வயசானவ இருந்தால அவ வேற குரல் கொடுக்குறான். எப்படியாவது அந்த சாவியை கண்டுபிடின்னு. இவ அந்த சாவி எங்க இருக்குன்னு கேப்பா. அந்த சைக்கோக்கு பிடிச்ச எல்லா பொருளுமே இந்த வீட்டோட பாதாளத்துல ஒளிச்சு வச்சிருப்பா. மேபி அங்கதான் இருக்கணும், நீ போய் தேடுன்னு சொல்லுமே. இவளை அடிச்சு பிடிச்ச நேரம் என்ன செய்யறா அந்த பாதாள ரூமுக்கு வந்துடா. வந்து பார்க்கும்போது அங்க ஏகப்பட்ட பொம்மை இருக்கு. அந்த பொம்மையில என்ன பார்த்துட்டு இருக்கும்போதான் நடுவுல ஒரு வெட்டப்பட்ட தலை இருக்கும். இந்த தலை யாரோட தலை தெரியுதா? முத ஒரு பாடி காட்டினாங்கல்ல, அதோட தலையை தான் அந்த இடத்துல வச்சிருப்பா. அதுவும் எப்படி அந்த பொம்மையோட தலையை எடுத்துட்டு இந்த தலையை பொருத்தி வச்சிருப்பா. இவ தேடி வந்தால சாவி அது அந்த தலையில தான் இருக்கும். இவளு மெதுவா போய் அந்த கழுத்துல இருக்க அந்த சாவி எடுத்துட்டு இவ இப்படி திரும்பி வருவாள்ல, அப்ப பின்னாடி பார்த்தா கொய்யால அந்த சைக்கோ அந்த ரூம்ல இருப்பா. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோன் தலைமையில பிடிச்சி தரத்துன்னு அந்த ரூமுக்கு கொண்டு வந்துடுறா. அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் அவளோட காது வேற ஒரு பக்கம் கிழிஞ்சி அப்படியே தொங்கிட்டு இருக்கும். என்ன பண்ணான்னு தெரியல. வழியில வேற கத்திட்டு இருப்பாளா. அந்த இடத்துல ஒரு ஸ்டூல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல ஜம்முன உட்காந்துக்கிட்டு இவளை வேற கூப்பிட்டு இருப்பா. எதுக்காக? அந்த காதை தைக்கிறதுக்காக. இவளு வேற வழி இல்லாம அந்த சைக்கோட மடியில உட்காருமே ஏதோ துணி தைக்கிற ஊசி மாதிரி இருக்கு, அதை வச்சு இவளோட காதை கொஞ்சம் கொஞ்சமா முழுசாவே தச்சிடுறா. அந்த ஊசி வச்சு குத்தும் போதெல்லாம் இவளுக்கு மரண வலி வலிக்கும். இருந்தாலும் இவர் வழி இல்லாம அதையும் தாங்கிக்கிறா. மறுநாள் காலையில பார்க்கும்போது இவளோட மடியில தூங்கிட்டு இருப்பா. இவ முழிச்சதுமே நைசா எந்திரிச்சு வெளியே வந்துடுறா. அப்ப அவளோட கழுத்துல அந்த சாவி தொங்கும்ல, அந்த சாவி எடுக்கலாம்னு முயற்சி பண்ணும்போது அவ கொஞ்சம் கொஞ்சமா உசுப்பிட்டு இருப்பா. இவளுக்கு ரொம்ப பயமா இருக்கும். எங்க எடுக்கும்போது முழிச்சுவான பயத்துல வேற இவ தயங்கி வந்துட்டு இருப்பா. எப்படி கஷ்டப்பட்டு அந்த சாவி எடுத்துறா. ஏன்னா அந்த சைக்கோ நல்ல முரட்ட தூங்கிட்டு இருக்கும். இந்த கேப்ல அவ சாவி எடுத்துட்டு மேல வந்துடுறா. அங்கதான் ரூமுக்குள்ள ஒரு அடப்பட்டிருப்பான ஒரு வயசானவன். அவனை காப்பாத்தலான்னு அந்த ரூமை திறந்து உள்ள வந்து பார்க்கும்போது அந்த ரூம் ஒரே இருட்டா இருக்கும். இருட்டா இருக்கும். லைட் அடிச்சு பார்க்கும்போது அந்த முக்குல அந்த பையில வேற கெட்டி போட்டிருப்பாங்க. நாம நினைச்ச மாதிரி கொஞ்சம் வயசான ஆளுதான். அந்த இடத்துல அந்த வயசானவ மட்டும் இல்ல இன்னொரு பையில செத்து கிடப்பான். இவன் யாரு என்னன்னு கேட்டா இந்த இருக்கான கிழவன் அவனோட தம்பியா. என் தம்பி அவதான்
கொண்டுட்டா அவ திரும்பி வர்றதுக்குள்ள என் லாக்க ஓபன் பண்ணு இவ கொஞ்சம் பதறுவான். இவ கொஞ்சம் என்ன ஏதுன்னு யோசிக்காமல அந்த பையனோட லாக்க வர ஓபன் பண்ணதுமே அடுத்த செகண்டே இவளை மடக்கி பிடிச்சி இவ கழுத்துல வர கத்திய வச்சிடான். என்னடா இப்பதான் ஒரு செகண்ட் தப்பிச்சு வந்தா அதுக்குள்ள இவன்ட மாட்டிட்டேன்னு இவளுக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். என்ன பேபி யாரு என்ன சொன்னா நம்பிடுவியா? நானும் ரொம்ப நாளாவே இந்த இடத்துல தப்பிக்க முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா அந்த கதவை திறக்கவே முடியாது. அவளால மட்டும்தான் அந்த கதவை திறக்க முடியும். இப்ப அந்த கதவை திறக்கிறதுக்கு உன்னோட உதவி வேணும். அதுக்கப்புறமா அவ கதையை முடிச்சதுக்கு அப்புறம் உன்னை வேட்டையாரன்னு சொல்லி நம்ம ஈரனை தரத்துன்னு கீழே இட்டு வந்துடும். கீழே வந்ததுக்கு அப்புறம் இவன் காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பான். பேபியம்மா பேபியம்மான்னு கத்திட்டு இருப்பான். நீ மட்டும் இப்ப கீழே வரலன்னு வச்சுக்குவேன் உன் செல்ல குழந்தை இருக்கு பத்தியா அதோட கழுத்தை அறுத்துருவேன்னு கையில வச்சிருந்தானா பீங்கான கத்தியாந்தல அதை வச்சு இவளோட கணத்தை கிளிக்குமே இவ பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடா. இந்த சத்தத்தை கேட்டு அந்த சைக்கோவும் வந்துடுறா. வரும்போது எப்படி பாருங்க அந்த மம்மட்டி எடுத்துக்கிட்டு ஆடு தலையாட்டுற மாதிரியே இவ தலையாட்டிட்டே வருவா. இவன் அந்த சாவியை வாங்கி அந்த கதவை திறந்த அடுத்த நிமிஷமே இவன் கையில ஏதோ கோடர் மாதிரி இருக்கும். அதை வச்சு இந்த சைக்கோவை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். குறிப்பா முதுகுல தான் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். இந்த கேப்ல நம்ம ஓடலாம் பாப்பா அவளையும் தட்டி விட்டுறான். அவளுக்கு அடிப்பட்டு கீழே விழுந்துறா. அப்பதான் இந்த கிளட்டு போய் என்ன சொல்றான் பாருங்க, நீ உன்னோட அம்மாவை கொல்லும் போதே என்னையும் நீ கொண்டிருக்கணும். என்னை விட்டது தப்பு. இப்போ உன்னோட உயிரை நான் வாங்க போறேன்னு இவன் ஒரு பெரிய ட்விஸ்ட் எடுத்து வைக்கிறான். முத ஒரு லேடி சாவடிச்சல்ல அது வேற யாரும் இல்ல இந்த சைக்கோவோட அம்மா. இவன் யாருன்னா இவளோட அப்பன். மொத்தத்துல இந்த குடும்பமே சைக்கோ குடும்பம் போல. இது எல்லாத்தையும் சொல்லி காட்டிட்டு இது என்னோட வீடுன்னு சொல்லி அந்த சைக்கோ அடிக்கலாம்னு ஓங்கும் போதான் பின்னாடி இருந்து நம்ம ஈரன் கத்தியால குத்திடுறான். இந்த பக்கமா திரும்பிடுறான். நம்ம ஈரனை ஓங்கி அடிக்க போகும்போது அவ பின்னாடி இருந்து ஒரே குத்துல கை வர நெஞ்சு பொழந்துக்கிட்டு வெளியே வந்துருது. இந்த இடத்துல இந்த சைக்கோ கிழவன் ஜோலி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் விடுற மாதிரி இல்ல அந்த மம்மட்டியை வச்சு அவனோட முகத்துல அட்டின்னு அடிச்சு மூஞ்சே செதஞ்சு போயிடும். திலப்பத்து நம்ம ஈரன் பதறி போயிடுறா. பயத்துல மேல வர ஓடுவால பின்னாடி இவ்வளவு வேற துரத்திட்டு வருவா. அப்ப அந்த மாடிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சைக்கோ உள்ள வந்து இவளோட கழுத்தை வேற புடிச்சிட்டு இருக்கும். அப்படியே நெரிச்சிட்டு இருக்கும். இவளால மூச்சே விட முடியல. அந்த அளவுக்கு நெருக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த சைக்கோவை பார்த்து அம்மான்னு சொல்லுமே அந்த சைக்கோ வேற கழுத்துல இருந்து கை எடுத்துரும். இவளுக்கு அப்பதான் உசுரே வரும். அதே நேரம் பார்த்து வீட்டுக்கு வெளியே இருந்து நம்ம ஈர வேற கத்துறான். அவனோட சத்தத்தை கேட்டதுமே கொஞ்சம் கூட யோசிக்காம மேல பக்கத்துல ஒரு ஜன்னல் இருந்துச்சுல அந்த ஜன்னலை உடைச்சுக்கிட்டு இவ பல்ட் அடிச்சு வெளியே விழுந்துறான். அவ்வளவு உயரத்துல விழுந்ததுல இவளுக்கு லேசா அடிபட்டு இருக்கும். அதனால எந்திரிக்க முடியாம எந்திரிச்சிட்டு இருப்பா. இவனோட வாய் வர கிழிஞ்சிருக்கும்ல. இவனால ஒரு பதில் பேச முடியல. நம்ம ஹீரோனை பார்த்து ஏதோ சொல்ல வருவான். அப்ப அந்த சைக்கிள் லேடி கீழே வருவால அதை பார்த்து ஓடும் சொல்லுமே இவ திடுத்துட்டு அந்த காட்டு பக்கம் ஓடிட்டு இருப்பா. இந்த இடத்துல இந்த சைக்கோ வந்ததுமே அரகுறியா தொங்கிட்டு இருந்துச்சு. அதை வேற முழுசா இழுத்து நம்ம ஹீரோவை சாவடிச்சிடறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோன் ஓடி போனால நேரம் எங்க வரனா அந்த சைக்கோ ஒரு குழி தொட்டி வச்சிருக்குமே அந்த இடத்துக்கு வந்துடா. அந்த பணத்தோட பணமா படுத்திருப்பா. இந்த சைக்கோ வரும்போது இவன் அந்த பணத்தை வர இறுக்கி பிடிச்சிருப்பால. இதை பத்தி வேண்டாம் வேண்டாம்னு கத்திட்டு இருப்பா. நீ என் பக்கத்துல வந்தினா இதை ஏதோ பண்ணிரும் சொல்லி ஏதோ ஒரு மிரட்டிட்டு இருப்பா. இதுவும் பயத்துல ஒண்ணும் பண்ணான்னு சொல்லி அந்த குளிக்கல இறங்கிரும். இறங்கினதுக்கு அப்புறம் அந்த பணத்தை இவகிட்ட தள்ளி விட்டுட்டு இவ மேல வந்துடுறா. இவரோட மண்வெட்டி இருக்கும்ல அந்த மண்வெட்டி எடுத்து போட்டு அட்டின்னு அடிச்சுட்டு இருப்பா. ஒன்னா ரெண்டா 3 தடவை அடிக்குமே அந்த முகமுடி அப்படியே உடஞ்சு போயிரும். வாங்கின அடியில அந்த சைக்கு அந்த பணத்தை மேலே மட்டையாயிரும். ஆளு செத்தாலும் என்னன்னு தெரியல. இவ எட்டி பார்க்கும்போது அவளோட விரல அந்த ரிங் இருக்கும்ல அந்த ரிங் எடுக்கிறதுக்காக திரும்ப கீழே வந்துடுறா. அப்படி வரும்போது எடுக்கும் போதான் திடீர்னு கையை வர பிடிச்சிடறா. மறுபடியும் கோவத்துல இவ காலால போட்டு மிதிப்பா. முகத்திலே மிதிக்குமே அந்த முகமுடி உடஞ்சு போயிரும். அப்பதான் அதோட முகத்தையே காட்டுறாங்க. பாக்குறதுக்கு எதை கரிச்சிட்டி வந்து போன மாதிரி கண்ணுங்க நேன் இருக்கு. இந்த முகத்தை பார்த்த ஆச்சரியத்துல இவ ஓங்கி ஒரு மிதிக்குமே ஆளு மட்டையாயிரா. இதுக்கப்புறம் இருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருப்பா. பின்னாடி அது வேற துரத்தி வந்துட்டு இருக்கும். இவ ஓடி வந்தவ நேரா அந்த ரோட்டு கிட்ட வந்துடா. அங்க ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் இருக்கான். இவ ரத்தம் மூலியமா ஓடி வர பார்த்து அவனு என்ன ஏதுன்னு கேக்குறான். இந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ள முகமுடி போட்ட ஒரு சைக்கோ இருக்கா, அவதான் வந்துட்டு இருக்கா, உடனே இந்த இடத்துக்கு கிளம்பலான்னு இவ எவ்வளவு கதறிவா சொல்லுவா. ஆனா அந்த போலீஸ்காரன் மண்டையில ஏறல. இவ அந்த வண்டிக்குள்ள ஏறிக்கிட்டு வேமவா வைமான்னு கத்திட்டு இருப்பாள. ஆனா அவனுக்கு பின்னாடிதான் அந்த சைக்கோ வந்துட்டு இருப்பா. ஆனா அதை கூட என்னன்னு கவனிக்காம இவ இந்த பக்கமா திரும்பிட்டு இருப்பால. அந்த மண் வெட்டி வச்சு ஒரே அடிதான் அடிச்சது இல்லாம அவன் தலைய துண்டா வெட்டிறான். இவளு எவ்வளவு கெஞ்சினா வந்திருக்கா. இப்ப தலை துண்டாய் செத்து போயிட்டான். அந்த வெட்டப்பட்ட தலையை கொண்டு வந்து இவ முன்னாடி காட்டமே இவ கோவத்தில் திட்ட ஆரம்பிச்சிடா. கண்ணை மூடிக்கிட்டு அந்த சைக்கோவை திட்டிட்டு இருப்பால. அதுக்கப்புறம் திறந்து பார்க்கும்போது முன்னாடி வேற ஆளக்கானம். என்னோட ஆளக்கானமேனு இவ மெதுவா எட்டி பார்க்கும்போது அந்த தலைக்கு பக்கத்துல தான் இந்த வண்டியோட சாவி வேற இருக்கும். இவள அதை பாத்துறா. அதே நேரம் அந்த சைக்கோ அந்த கார் கண்ணாடி எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பா. இவ்வளவு பயத்துல என்ன பண்ணுறா முடிச்சிட்டு இருக்கும்போதான் இவ பக்கமா வந்து அந்த மண்வெட்டி வச்சு குத்த போமே இவ கரெக்ட் அந்த மண்வெட்டி பிடிச்சி ஒரே தள்ளுதான் அந்த பக்கமா அந்த லேடி விழுந்துறா. விழுந்ததுக்கு அப்புறம் இவ அந்த கார் கதவை திறந்து அந்த சாவி எடுத்து வண்டி வேற ஸ்டார்ட் பண்றா. இவளோட நேரம் என்னமோ வண்டி வேற ஸ்டார்ட் ஆயிரும். அப்ப முன்னாடி பார்க்கும்போது அந்த சைக்கிள் லேடி முன்னாடி நின்றுகிட்டு என்னை விட்டு போகாதன்னு அப்படியே அழுது கையை காட்டிட்டு இருக்கும். சின்ன பிள்ளை அடம் பிடிச்ச மாதிரி இவ அடம் பிடிச்சிட்டு இருப்பா. ஆனா இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோன் வாங்கிக்குவாள. தன்னோட காதலன் எப்படி கொண்டிருப்பா அதெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த வண்டியை வச்சு ஒரே ஏத்துதான் அந்த இடத்துல சோழி முடிஞ்சிருது. இந்த படம் முழுக்க இந்த லேடி நிறைய குத்து வாங்கிருப்பா, நிறைய அடி வாங்கிருப்பா. அதுக்கெல்லாம் சாகாதவ கண்டிப்பா இதுக்கு செத்துருப்பான்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. இருந்தாலும் செத்த மாதிரி காட்டி நம்ம ஹீரோ வந்துட்டு இருப்பா. செத்து போன காதல் நினைச்சு வருத்தப்படுறதா இல்ல இந்த சைக்கோடும் தப்பிச்சு போறன்னு சந்தோஷப்படுறதா தெரியாம இவ அப்படி வந்துட்டு இருக்க. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல சில விசுவலை காட்டியிருப்பாங்க. அது யாரோட சம்பந்தப்பட்டதுன்னா இந்த சைக்கிள் லேடி தான். இந்த சைக்கிள் லேடிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஆனா அது இறந்துருச்சுல. அது இறந்ததுக்கு அப்புறம் தான் இது மன பைத்தியம் பிடிச்சி சின்ன சின்ன பொம்மைகளை நிறைய வாங்கியிருக்கு. அந்த வீடு முழுக்க நிறைய பொம்மை பார்த்தோம்ல அதை வச்சா நான் சொல்றேன். காலப்போக்கில் அது கொஞ்சம் கொஞ்சமா முத்தி கடைசியில ஒரு பெரிய சைக்கோவா மாறிட்டா. இந்த படத்தோட கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து ஒரு தரமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.